உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டியதெல்லாம் தெளிவாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டைம் கொடுத்தா நீங்கள் விரும்பினவங்களோடைய சந்தோஷமாக வாழலாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதுவும் ஏதோ உங்களை பார்க்கறதுக்கு பாவமாக இருக்குன்னு தான் அப்படி சொன்னேன். இப்படி திரும்ப திரும்ப நீங்கள் வேலை பார்க்குற இடத்துக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ண எப்படி பிரதர்? காவேரியும் இதே ஆஃபீஸில் தான் வேலை பார்த்துட்டு இருக்கா. நம்ம 2 பேரும் மீட் பண்ணுறதை அவள் பார்த்தானா அவன் என்னன்னப்பா? சாரி, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும்லாம் வரல. ஒரு சில விஷயம் கேள்விப்பட்டேன், அது உண்மையான உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தான் வந்தேன். சரி, ஓகே. நீங்கள் எந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு டைம் இல்லை, மீட்டிங் இருக்கு. காவேரிக்கும் உங்களுக்கும் நடந்தது கான்ட்ராக்ட் மேரேஜ்னு சொன்னீங்க. எனக்கு அதுவே முதல்ல ஷாக்கிங்காக தான் இருந்தது. பிடிக்காம ஒரு பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணாலும் அவன் நல்லா இருக்கணும்னு நீங்க பேசின சில விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐயோ பிரதர், சுத்தி வளைக்காம நேரா விஷயத்துக்கு வாங்க. சாரி, உங்க கசின் அஜய் ராகினி கல்யாணம் பண்ணிக்க போறதா கேள்விப்பட்டேன். அப்போ விஷயம் உங்க காது வரைக்கும் வந்துருச்சுன்னு சொல்லுங்க. சரி, அவங்க கல்யாணம் நடக்க போகுது, அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு பசுபதி யாருன்னு நல்லாவே தெரியும். காவேரி அவரை பத்தி எப்படி உங்ககிட்ட சொல்லியிருப்பா. அதுக்கப்புறம் எப்படி அந்த வீட்டோட கல்யாணம் பண்ணணும்னு முடிவெடுத்தீங்க? மத்தவங்களாம் கூட விடுங்க, நீங்க ஓகே சொன்னதுதான் எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு. நீங்க ஓகேன்னு சொன்னதா நான் கேள்விப்பட்டேன். எங்க வீட்டுல நடந்த எல்லாமே தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. எங்க வீட்டுக்குள்ள ஏதாச்சும் ஸ்பை வச்சிருக்கீங்களா? இல்ல, அதெல்லாம் இல்ல. காவேரி வீட்டுல விஷயம் தெரியும்ல, குமரன் சொன்னாரு. ஓ, ஓகே ஓகே. அப்படி நீங்க எப்படிங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க? எனக்கு சர்ப்ரைஸா இருக்கு. அதுக்கும் ஒரு விதத்துல காவேரி தான் காரணம் சொல்லிடலாமா? இல்ல, நீங்க சொல்றது சத்தியமா எனக்கு புரியல. பாருங்க, ராகினி என் சொந்த அத்தை பொண்ணு தான். இருந்தும் நான் சொல்றேன், கல்யாணம் ஆகி அவ உங்க வீட்டுக்கு வந்துட்டானா காவேரி அவ கண்டிப்பா நிம்மதியா இருக்க விட மாட்டா. நீங்க ராகினியும் அவங்க அப்பாவையும் சாதாரணமா நினைக்கிறீங்க. இந்த கல்யாணம் மட்டும் நடந்துட்டா உங்க எல்லாருக்குமே நிம்மதி போயிடும். பிரதர், இந்த விஷயத்தை இப்படி பார்த்தா தான் தெரியும். ராகினி அஜய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு வைங்களேன், உங்க ரூட் கிளியர் ஆயிடும்.